நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் கடகம் ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பெயர்ச்சி பலன் காணலாம். 13/11/2026 அன்று ராகு கேது பெயர்ச்சி ஆகிறார்கள். ராகு பகவான் கும்பராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்மராசியிலிருந்து கடகராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். நிழல் கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள், சாயா கிரகங்கள் பார்த்தீங்கன்னா 18 ஆண்டு காலத்தில் ஒரு 4.5 வருஷம் கேது மூலம் யோகமும் ராகு மூலம் பிரச்சனையும் உண்டாகும். நம்முடைய சேனலில் இந்த ராகு கேது பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராகு கேது ரகசியம் என்ற தலைப்பில் ஒரு பதிவு போட்டிருப்பேன், வேணா பார்த்துக்கலாம். ராகு போல கொடுப்பாரும் இல்லை, கேது போல கெட்டுப்பாரும் இல்லை என்று முன் தலைமுறை ஜோதிடர்கள் பாட்டாவே படிப்பாங்க. அந்த அளவுக்கு ராகு கேது நிழல் கிரகங்கள். முன்னாடி செஞ்ச நன்மை தீமைகளுக்கு, கர்மாவுக்கு உடனுக்குடன் பின்னாடியே நிழல் போல் இருந்து பலன்களை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த நிழல் கிரகங்கள். கடகம் ராசி அன்பர்களுக்கு 3வது வீட்டிலிருந்து கேது 3ஆம் இடம் 1.5 வருஷம், 2வது வீட்டில் 1.5 வருஷம், ஜென்ம ராசியில் 1.5 வருஷம், மொத்தம் 4.5 வருஷம் இந்த கேது பகவான் மூலம் உங்களுக்கு பேரு அதிர்ஷ்டம் உண்டாகும். கடந்த 3 வருஷம் நீங்கள் கேது மூலம் ஒரு நல்ல வாய்ப்புகளை நீங்கள் பணங்காசு சம்பாத்தியத்தை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்கு கேது வருகிறார். ஜென்ம ராசிக்கு கேது வரும்போது அடுத்த 1.5 வருஷம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளை விட்டு, சொந்தக்காரர்களை விட்டு, அண்ணன் தம்பியை விட்டு, திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையை விட்டு ஒரு தனிமையாக நீங்களே அதிக நேரம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஒரு தனி ரூமில் போய் நீங்களே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு தனிமையை பெரும்பாலும் அடுத்த 1.5 வருஷம் கடகம் ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்திவிடும். ஜென்மத்திலே கேது வரும்போது பார்த்தீங்கன்னா இதுவரை கண்டுபிடிக்க முடியாத ரகசியங்களை கூட நீங்கள் கண்டுபிடித்து அறிந்து தெரிந்து கொள்வீங்க. பார்த்தீங்கன்னா ஜோதிடர்களுக்கு மிக சிறப்பான ஒரு காலகட்டம். கிரகங்களை அலசி ஆராய்ந்து பலன்கள் ஜோதிட கலை முழுமையாக சித்தியாகும். ஜென்மத்திலே கேது வரும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும். அரசியலில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா அரசியலில் பல நன்மைகள், அரசு உதவிகள், அரசு சலுகைகள் அடுத்த 1.5 வருஷம் கடகம் ராசி என்பதற்கு அதிக அளவு கிடைக்கும். ஜென்மத்திலே கேது வரும்போது அரசு மூலம், வெளிநாடு மூலம், வெளியூர் மூலம் பணம் சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு எதிர்பாராத அதிக அளவு பண வரத்து உண்டு. ஏன்னா கேது ஒரு 4.5 வருஷம் எதிர்பாராத பண வளர்ச்சியை கொடுப்பார், பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார். ஜென்மத்திலே கேது வரும்போது பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பெற்றோர்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும். சளி, காய்ச்சல், இருமல், நுரையீரல், இருதயம் இந்த மாதிரி கண்டுபிடிக்க முடியாத நோய் நொடிகள் பெற்றோர்களுக்கு வரலாம், அல்லது உங்களுக்கு கூட வயதானவர்களுக்கு வரலாம். ஜென்மத்திலே கேது வரும்போது கடகம் ராசி என்பர்கள் அடுத்த 1.5 வருஷம் தற்போது முதல்ல அதிகமான யோசனைகள், அதிகமாக ஆன்மீக எண்ணங்கள், அடிக்கடி கோயிலுக்கு போட்டுடலாம் அப்படின்ற எண்ணங்கள் உங்களுக்கு தற்போது முதலே வரும். ஜென்மத்திலே கேது வரும்போது வருமான வரி செலுத்துகிற அளவுக்கு உங்களுடைய வருமானங்கள் உயரும். வெளிநாடு மூலம், வெளியூர் மூலம் வீட்டில் இருந்துக்கிட்டு நெட்டில் போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புலாம் கடகம் ராசி என்பதுக்கு உண்டு. மீடியாவில் போய் நீங்கள் வெளிநாட்டில் இருந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு யோகம் அடுத்த 1.5 வருஷம் உண்டு. அதனால் வருமான வரி செலுத்துகிற அளவுக்கு உங்களுக்கு வசதி வாய்ப்பு உண்டு. கடகம் ராசிக்கு 7வது வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே ராகு வருகிறார். ராகு 7ஆம் இடம் வருவது உகந்த இடம்தான்.
பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் ராகு வரும்போது யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள், காவல்துறை, இராணுவம், மின்சாரம், மருத்துவம், யூனிஃபார்ம் வேலைக்கு, அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இப்போ வந்து அந்த வேலை வந்து உடனே கிடைக்கும். அந்த முயற்சிகள் உடனே வெற்றியாகும். 7வது வீட்டிலே ராகு வரும்போது கடகம் ராசி என்பதற்கு கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை மேலோங்கும், அந்நியோன்யம் மேலோங்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் இதே வழக்கு வில்லங்கம் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு 7வது வீட்டிலே ராகு வரும்போது, அதாவது கோர்ட்டு கேஸு வழக்கு வில்லங்கங்கள் முழுசாக வந்து தீர்ப்பு வந்து முடிஞ்சு போயிடும். அந்த கேஸ் வந்து இருக்காது. கடகம் ராசிக்கு 7வது வீட்டிலே ராகு வரும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த 1.5 வருஷம் பங்காளிகள் வழியில், அதாவது உங்களுடைய பரம்பரை பங்காளிகள் வழியில் ஒருத்தருக்கு வந்து கண்டம் மரணம் ஏற்படும். பங்காளிகள் வழியில் கர்ம காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்த 1.5 வருஷம் கடகம் ராசி என்பதற்கு உண்டு. 7வது வீட்டிலே ராகு வரும்போது கடகம் ராசி என்பர்கள் உங்களுக்கு சாதகமாக முடியணும் அப்படின்னு எதெல்லாம் முயற்சி செய்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்களுக்கு வேண்டாம், இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு உங்கள் கைக்கு வராது. 7வது வீட்டிலே ராகு வரும்போது 7ஆம் இடம் விரிவடையும். அப்போ வந்து உங்களுக்கு சாதகமாக வரணும் அப்படின்னு நினைக்கிறது நீங்கள் நன்றாக நினச்சிக்கலாம். அதெல்லாம் வந்து உங்களுக்கு சாதகமாக வரும். கடகம் ராசி என்பதற்கு இந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் அடுத்த 1.5 வருஷம் ஒரு அற்புதமான சிறப்பான ஒரு யோகத்தை பெற போகிறீங்க. அரசு பதவி, அரசு வேலை, அரசியலில் வந்து பெரிய அளவு பதவி வகிக்கக்கூடிய அமைப்பு அடுத்த 1.5 வருஷம் இந்த ராகு கேது மூலம் கடகம் ராசி என்பதற்கு ஏற்படுகிறது. ஏன்னா 4.5 வருஷத்தில் 3 வருடம் கேது வந்து உங்களுக்கு நற்பலன்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்னொரு 1.5 வருஷம் ஜென்ம ராசியிலே கேது வரும்போது ஜிஎஸ்டி வருமான வரி, நீங்கள் வந்து அரசுக்கு வந்து வருமான வரி செலுத்துகிற அளவுக்கு வசதி வாய்ப்பு, பணங்காசு முன்னேற்றத்தில் நீங்கள் வந்து நல்ல முன்னேற்றம் அடையலாம். இதை வந்து கடகம் ராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். 7ஆம் வீட்டில் ராகு வரும்போது திருமணமானவர்கள் தம்பதியர்கள் கொஞ்சம் வந்து அனுசரித்து செல்லணும். உங்கள் வாழ்க்கை துணையை விட்டு தனிமையில் இருப்பது, பிரிந்திருப்பது, அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஈகோ, இந்த பொறாமை எண்ணங்கள் இதெல்லாம் வந்து வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 7வது வீட்டிலே ராகு வரும்போது நகை ஆபரணங்கள் எடுக்கலாம், நகை வந்து அதிகமாக எடுக்கலாம். அது மாதிரி வீட்டு மனை, விவசாய நிலம், இப்படி வந்து சொத்துக்கள் வாங்கலாம். ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, விவசாயிகள் வந்து தன்னுடைய தொழிலை வந்து விரிவுபடுத்திக்கலாம். ராகு அப்படின்னாலே கொம்புள்ள மிருகங்கள், மாடு வாங்கி விடலாம், ஆடு வாங்கி விடலாம். மிருகங்களை வளர்த்தும் போது நல்ல வருமானம், நல்ல வளர்ச்சியை இந்த ராகு 7ஆம் வீட்டிலே செல்லும் போது கடகம் ராசி என்பதற்கு கொடுப்பார். கடகம் ராசி என்பர்கள் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டத்தை தரப்போகிறது. நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நவ கிரகங்களை அறிவோம் இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.